ஒளிபரப்ப உதவுபவர்கள் தாமே தாவீது மேரி ஜோசப் குடும்பத்தினர், கனடா. அருட்சகோதரி லில்லி ரீட்டா ரஃபேல், யாழ்ப்பாணம். இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி ரத்தின மேரி தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் மற்றும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வேண்டி. ஆல்பர்ட், ஜோஸ்பின், சுசிலா, அலெக்ஸ், ரீனா, மரிய ரூஃபினா குடும்பத்தினர். இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் பேரப்பிள்ளைகள் சாரா, ஷாரோன் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் வேண்டி. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய அன்னையின் பக்தர்களே, கடவுள் நமக்கு செய்து வருகிற எண்ணிறந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி, நாம் வேண்டுகிற விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் கலந்து இறை வேண்டல் செய்வோம். இந்த கல்வாரி திருப்பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி நமது பாவங்களை, குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். 40 நாட்கள் முடிந்த பின்
பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடம் இருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் கொத்திக்கொண்டு ஒரு ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையில் இருந்தே தீமையாய் உருவாகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல் இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை அழைத்ததால் இத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 22 தொடங்கி 26 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர்.
அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க்கு நற்செய்தியாளர் தனது நற்செய்தியை 3 மிக முக்கிய பகுதிகளாக கட்டமைத்திருக்கிறார். யார் இந்த இயேசு என்கிற கேள்விக்கு முதல் பிரிவிலிருந்து 8வது பிரிவு 26வது இறை வார்த்தைகள் வரை யார் இந்த இயேசு என்பதற்கான பதில் நமக்கு கிடைக்கிறது. 2வது பகுதி இந்த இயேசுவே மெசியா என்பதை 8வது பிரிவு 27வது இறை திருவார்த்தையிலிருந்து 33வது இறை வார்த்தை வரை இயேசுவே மீட்பர் என்பதை பேதுரு அறிக்கையிடுகிறார். 8வது பிரிவு 34வது இறை வார்த்தை தொடங்கி 11வது பிரிவு முடிகிற வரை இந்த இயேசு எப்படிப்பட்ட மெசியா என்பதை மார்க்கு நற்செய்தியாளர் மிக தெளிவாக அழகாக கட்டமைத்து தருகிறார். இந்த முதல் பகுதி யார் இந்த இயேசு என்கிற கேள்வி நிறைவுறுகிற பகுதி. இந்த பகுதி அந்த பகுதியின் இறுதியிலேதான் பெத்சாய்தா என்கிற ஊருக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் வருகிறார்கள். அங்கே அவரிடம் பார்வையற்ற ஒரு சகோதரனை சிலர் அழைத்து வந்து தொடும்படி அழைத்து வந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த புதுமை சற்று வித்தியாசமாக இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். இயேசு தொட்டவுடன் அல்லது அவரது கை பட்டவுடன், அவரது ஆடையை தொட்டவுடன், அவரது வார்த்தையை கேட்டவுடன் உடனே நலம் கிடைத்தது. ஆனால் இங்கே மட்டும்தான் இயேசு பல செயல்களை செய்வதை பார்க்கிறோம். பார்வையற்ற மனிதரை இந்த கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று ஊருக்கு வெளியே அழைத்து செல்லுகிறார். இந்த மனிதர் ஒருவேளை பார்வை கிடைத்தவுடன் இந்த மக்களை எல்லாம் பார்த்தால் அவர் திகைத்து திக்குமுக்காடி போவார் என்பதாலோ என்னவோ, அல்லது உன் மீது நான் தனிப்பட்ட கனிவும் கரிசனையும் கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த சகோதரனுக்கு வெளிப்படுத்தவோ அவர் ஊருக்கு வெளியே அழைத்து செல்லுகிறார். அங்கேயும் சென்று தொட்டவுடன் குணமாகு என்பது அல்ல, தனது உமிழ் நீரால் அந்த சகோதரனுடைய கண்ணை தொடுகிறார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா
என்று கேட்டார். இதற்கு முன்பு எந்த நிகழ்வுகளிலும் எந்த புதுமையிலும் இப்படி இயேசு நடந்து கொண்டவர் அல்ல. ஏதாவது தெரிகிறதா? அவர் என்ன சொன்னார்? பார்வையற்ற அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன். உடனே அவர் சொல்லுகிறார், சேர்த்து சொல்லுகிறார், ஆனால் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள். இன்றைக்கு நாமும் மனிதர்களை பார்க்கிறோம். நாமும் மனிதர்களாக இந்த சமூகத்திலே நடமாடுகிறோம். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற, கடவுளது கனிவையும் கரிசனையையும், கடவுளது அன்பையும் அவர்கள் மீது அக்கறையையும் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தின் மீது, குறிப்பாக நலிவுற்ற, புறம் தள்ளப்பட்ட, வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நாம் கண்டுகொள்கிறோமா? அல்லது உணர்ச்சியற்ற மரங்களாக, நடைப்பிணங்களாக, அல்லது ஜடங்களாக, பாறை மனம் கொண்ட, இறுகிய மனம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க நமக்கு தூண்டுகிற கேள்வியாக, அல்லது அந்த கேள்வியினுடைய பதிலாக இந்த பார்வையற்ற சகோதரனுடைய பதில் அமைந்திருக்கிறது. நான் மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களைப் போல தெரிகிறார்கள். இயேசு இரண்டாவது முறையும் தொடுகிறார். எந்த புதுமையிலும், எந்த வல்ல செயல் செய்கிற போதும் இயேசு இத்தனை முயற்சிகள், செயல்கள் செய்தவர் அல்ல. இந்த நிகழ்விலேதான் இந்த சகோதரன் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். 1 முதல் 8வது பிரிவு இவ்வளவு நீண்ட பகுதியிலே இயேசு தான் யார் என்பதை தன்னுடைய போதனையாலும், வாழ்க்கையாலும், வல்ல செயல்களாலும் வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய சீடர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னாரே, மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று. அவர்கள் ஒருவேளை சீடர்கள் அல்லது மக்கள் அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள்? நான் இயேசுவை பார்க்கிறேன், அவர் மெசியா போல தோன்றுகிறார். இதைத்தான் இதுவரை அவர்கள் இயேசு யார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. மங்கலான பார்வை கொண்டிருந்தார்கள். ஏதோ நடமாடுகிறது, சாதாரண, சர்வசாதாரணமாக அவர்கள் எடுத்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரன் 2வது முறை தொட்டபோது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைவரையும் தெளிவாக கண்டார். என்று இயேசுவும் நம்மை தொட நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் விரும்பினால் அன்றி, அல்லது நாம் அவரை தேடி வந்தால் அன்றி, நம்முடைய கண்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இதயத்தை இயேசு தொடமாட்டார். நாம் அவரிடம் செல்ல வேண்டும். இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பார்வையற்ற சகோதரனை சிலர் இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். அவர் பார்வையற்றிருக்கிறார் என்பதாலே அவர் மீது பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, அன்பு கொண்டு, அவர் பார்வை பெற வேண்டும் என்கிற கரிசனையோடு இயேசுவிடம் கூட்டி வருகிறார்கள். அதே போல நாமும் இயேசுவை மெசியாவாக, மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, அறிந்து கொண்டிருக்கிற நாமும் அறியாத மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும். அப்படி வருகிற போதுதான் இருளிலே வாழ்கிற, ஒளியை அனுபவிக்காத, முழு பார்வை பெறாத அந்த மனிதர்கள் இயேசுவை, இயேசுவின் ஒளியை, அவரது வல்லமையை பெற்றுக் கொள்வார்கள்.
அதற்கு நாம் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தால்தான், நம்முடைய பார்வை தெளிவாக தெரிந்தால்தான் பார்வை தெரியாத மற்றவரை இயேசுவிடம் அழைத்து வர முடியும். குருடன் மற்றொரு குருடருக்கு வழிகாட்ட இயலாது. நாம் பார்வை பெற்றவர்களாக, நாம் இயேசுவினால் தொடப்பட்டவர்களாக, நம்முடைய வாழ்க்கை அவருடைய விழுமியங்களால் நிரம்பி இருப்பவர்களாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களை நாம் இயேசுவிடம் அன்னை மரியாவின் பரிந்துரைக்காக அழைத்து வருவோம். அன்னை மரியா எல்லோரையும், தன்னை தேடி வருகிற எல்லோரையும் தன் திருமகன் இயேசுவிடம் கொண்டு சேர்க்கிறார். அன்னை மரியா தன்னை வேண்டி வருகிற அனைவருக்கும் தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசி குணத்தை, நலத்தை, வாழ்க்கையிலே வளமையை, மன அமைதியை பெற்றுத் தருகிறார். இந்த அன்னையை போல அந்த பார்வையற்ற சகோதரனை இயேசுவிடம் அழைத்து வந்த சிலரை போல நாமும் இயேசுவை அறியாதவர்களை இயேசுவிடம் அழைத்து வருவோம். அன்னையை பற்றி தெரியாதவர்களுக்கு, அவரது அன்பை அனுபவிக்காதவர்களுக்கு, அவருடைய பரிந்துரையை பெறாதவர்களுக்கு அன்னையிடம் மற்றவர்களை அழைத்து வருவோம். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு. வாருங்கள், இயேசுவினால் தொடப்பட்டவர்களாக, முழு பார்வை பெற்றவர்களாக, இருளிலே வாழ்கிற இயேசு என்கிற ஒளியை அறிந்திராத மற்ற சகோதர சகோதரிகளையும் இயேசுவிடம் அழைத்து வருகிற சீடத்துவ வாழ்வு, எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்வோம். இறைவாவும் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவாவும் இணைய வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் உமது இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக உறுப்பிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: தாமே தாவீது மேரி ஜோசப் குடும்பத்தினர், கனடா. அருட்சகோதரி லில்லி ரீட்டா ரஃபேல், யாழ்ப்பாணம். இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி ரத்தின மேரி தைனஸ் மற்றும் குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் மற்றும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் வேண்டி. ஆல்பர்ட், ஜோஸ்பின், சுசிலா, அலெக்ஸ், ரீனா, மரிய ரூஃபினா குடும்பத்தினர். இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப நலனுக்காகவும்
மற்றும் பேரப்பிள்ளைகள் சாரா, ஷாரோன் இவர்களின் உடல் நலத்திற்காகவும் வேண்டி